ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 8/4/2024 பங்குனி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 10 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னாக ரேவதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள். அதிலும் குறிப்பாக பூர நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. எப்போ அவங்க எந்த செயலையும் அகலக்கால் வைக்காமல் இருந்தாங்கன்னா, ஏன் சந்திராஷ்டிரமம் என்ன பண்ணுங்க, மன தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் செய்கிற காரியங்கள் தடைபடும். அப்போ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அதோடைய அனைத்து சாத்தியக்கூறுகளையும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டோம்னா இன்றைக்கும் வெற்றி உங்களுக்கு உண்டு, கவலைப்படாதீங்க. சரிங்களா நண்பர்களே? நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் இன்றைய தினம் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை திருநாள். அதாவது ஒரு சுபகிரகத்தின் வீட்டில் 2 ஒளி கிரகங்கள் ஒருங்கிணைகின்ற ஒரு அற்புதமான நாள். ஆக முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு, திதி தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கு, இறை வழிபாடுகள் விரதங்கள் மேற்கொள்வதற்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழுக்க பக்தி மார்க்கத்தில் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு, முன்னோர்களுக்கு அனைவரையும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த நாள் உகந்த நாளாக அமைகின்றது. பயன்படுத்திங்க நண்பர்களே. சரிங்களா? நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொது ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் எவ்வாறெல்லாம் அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மற்றும் பரணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அஸ்வினி பரணி இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் கலகலப்பாக இருப்பீர்கள். நகைச்சுவை உணர்வோடு நகர்ந்து அனைத்தையும் உங்கள் பக்கம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். ஏதாவது வங்கியில் கடன்கள்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கடன்கள்லாம் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். உத்தியோகத்தில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை காட்டி அழகாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க. அந்த அளவுக்கு மேன்மையான நாள் இந்த நாள். கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இந்த நாள் விரய செலவுகளை அதிகப்படுத்தும். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பிள்ளைகளால் சின்ன நட்டங்களோ அல்லது செலவுகளோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். வீண் செலவை தவிர்த்துக்கிடுங்க. சரிங்களா? ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாள். பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருவாயை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த வெளிநாடு முயற்சிகள், வெளிமாநில முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக மிக நாள் பயன்படுத்திக்கிடுங்க. இந்த ஊர் சுற்றுறதுக்கு, வெளியிட டூர் மாதிரி போயிட்டு வர்றதுக்குலாம் இந்த நாள் மிக சிறப்பு, நல்ல ஏற்றங்களை தரும். சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் ஒருபுறம் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவுகளையும் இழுத்து விடுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தில் சின்னதான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்பட்டு மறையும், பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் மடமடன்னு குறைவது, கடன் தொந்தரவுகள் அடைபடுவதுன்னு சகலத்திலும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கியம் உட்பட மேம்படும். சரிங்களா? புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஹெல்த்தில் தொந்தரவுங்க. பொருளாதார ரீதியாக நல்லா வளரும்போது இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலான்னு முன் யோசனையின்றி எதையாவது ஒன்றை செஞ்சு லாக் ஆயிடுவீங்க. வளருகின்ற வளர்ச்சியை நீங்களே உங்களுக்கு தடை செய்து கொள்ளுகின்ற காலமாக இந்த காலம் அமைகின்றது. ஆக கூடுமான வரையிலும் இன்றைக்கி அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்கிறது, பொருளாதார ரீதியாக இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு ஒரு திடீர் முடிவுகள் எதையாவது முன்னெடுத்து அதை லாக் பண்ணி விட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். பார்த்திருக்க வேண்டியது அவசியம். பூசம்,
கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல மேன்மையான நாள். புதிதான தொழில் சார்ந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுறதுக்கு இந்த தினம் மிக மிக சிறப்பான தினமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாள். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து இன்றைக்கி அகலக்கால் வச்சிடாதீங்க. விரைய செலவுகள் இழுத்து 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 சின்னதாக நட்டத்தை ஏற்படுத்துறது கூட வாய்ப்பு அதிகம். பெரிய அளவில் முதலீடு போடுறது, புதிதாக சரியில்லாத அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? சிம்மராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மக நட்சத்திரக்காரர்களானாலும் சரி, பூர நட்சத்திரக்காரர்களானாலும் சரி, நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அனைத்து சுபகாரிய தடைகளும் விலகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள்லாம் மடமடன் அடைச்சிருவீங்க. அதாவது பொருளாதார ரீதியாக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய தினம். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும், கொஞ்சம் டிமிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா ஒத்துக்கிடுவாங்க, ஓரளவுக்கு பணத்தை கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம், அல்லது தொழில் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஒரு மந்தகதியாக செல்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் சற்றே அதிகரிக்கின்றது மாதிரியான நாள். ஹெல்த்தையும் பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும், அன்பு நண்பர்களே, ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும், தொழிலில் திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லை கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு வளர்கிற மாதிரியான சில புதிய யுக்திகள் கிடைக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சார்ந்து நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைவதற்கான நாளாகவும், பண பரிவர்த்தனை சிறப்பாக அமைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். தொழில் சார்ந்து பொருளாதார ரீதியாக எதையாவது பண்ணி லாக் ஆகிறதுக்கான நாள் இந்த நாள். ஆக கூடுமானம் வரையிலும் யாரை நம்பிய தொழிலை கொடுக்கறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு வளர்றன்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்களாக போயிட்டு முன்னெடுப்புகளை செஞ்சு டவுன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் விட்டொழிகிறது நன்மை. இல்லைனா நீங்களே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போயிட்டு பொருளாதார ரீதியாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க. சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த முடியும், அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து கணவன் மனைவி உறவில் நல் இணக்கம் மேலோங்குகின்ற அதி உன்னத நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அந்த விதத்தில் இது ஒரு மிக மிக அற்புதமான தினம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? நல்ல ஜாலியாக இருப்பீங்க இன்னைக்கு. சிறப்பான நாள். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்னதான அரசல் புரசலான கருத்து வேறுபாடுகள். இன்றைக்கி வாழ்க்கை துணையை எங்கே கூட கூட்டு போனீங்கன்னாலும் என்ன சொல்லுதுங்க, வீண் வம்பே தேவையில்லை. அவங்களே செலவுகளை அள்ளி வீசி விட்டுருவாங்க. அது கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கோ விண் விரயங்களை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதேபோல் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சரிங்களா? விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம். கடன் சுமைகள் படிப்படியாக குறைவது. ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் பெருசாக இருந்திருக்கும், பெட் ரிட்டன் ஆனவங்க கூட வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போகிற அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார அதாவது இந்த நாள் சூப்பரான நாள் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, பொருளாதாரம், ஆரோக்கியம், இதில் என்ன பிரச்சனை இருந்தோ அதோட வீரியம் குறைஞ்சி ரிகவரிங் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் இன்றைய நாள் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? கேட்ட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் மூணுத்துலேயும் கவனமாக இருக்கணும். எதில் அகலக்கால் வைத்தாலும் பிரச்சனையை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நெருக்கடியிலையோ வீண் விரயங்களையோ நட்டங்களையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னையா காலங்கத்தில் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துங்க. பெருசாக எதுவும் பொருளாதாரத்தில் அகலக்கால் வச்சுக்கிடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிங்களா? தனுசு ராசியை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு,
அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்ததெல்லாம் தீர்ந்துடும். அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் வளர்ந்துடும். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள், கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள், கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் இன்னுமே நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் என அனைத்திலும் ஒரு அற்புதமான ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற நாள் இந்த நாள். உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி முதலீடு போடுறது, இந்த மாதிரியான கடனை ஏற்படுத்துகிறது மாதிரியான எந்த ஒரு முதலீட்டையும் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. ஒன்று பொருளாதாரத்திலேயே அல்லது உடல்நிலையிலேயே கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். பிள்ளைகளுக்கு படிப்பில் விளையாட்டுத்தனமாகி ஆர்வம் குறைகின்ற நாள், பரீட்சை டைமில் பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? திருவோணம், திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்திலேருந்து ஏதாவது சொத்து வரணும், உயர்கல்விக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும், பிடிச்ச படிப்பு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி படிப்பு மற்றும் பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்து நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற நாள். வேலை பார்த்துட்டு வராமல் இருந்த பணவரவுகள் கூட வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு அனைத்திலும் ஏற்றங்களை பெறவல்ல ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வீண் விரயங்களையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேவையில்லாத முதலீடுகளில் போய் சிக்காதீங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் போயிட்டு இதை நான் பண்ணுறேன் அதை நான் பண்ணுறேன் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த வீண் முயற்சியில் இறங்கி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உறவுகளை நம்பி இன்றைய தினம் எதையும் செய்யாதீங்க. அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி போதுமானது. சரிங்களா? சதயம், சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். சகோதர உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கும். திருமண முயற்சிகளும் நன்முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள், தொழில் சார்ந்து எதை எடுத்தாலும் அலைச்சல்னு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர முடியாமல் அப்படியே தடபட்டு நிற்கிறது. ஒரு சிலருக்கு இந்த கடன் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? உத்திரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். வருமான ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய நாள். பொருளாதாரம், குடும்பம், தொழில்னு அத்தனையிலும் ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது. குடும்ப உறவுகளோடு இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஆகச் சிறந்த நாள் இன்றைய நாள். ரேவதி, ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் அது இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் சார்ந்தெல்லாம் ஒரு எப்பொழுதும் இருக்கிறது மாதிரியான ஒரு நல்ல நகர்வுக்கான நாள். ஆனால் குடும்பத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கமிட்மெண்ட் எதையாவது கொடுத்து சிக்கிடுவீங்க. ஆக குடும்பம் சார்ந்து மட்டும் அகலக்கால் வைக்கிறது, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிறதுன்னு சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் பார்த்திருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இந்த வண்ணம் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.